அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைய நாளானது நமக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம் பொருந்திய ஒரு நாளாக அமைஞ்சிருக்குது. நாளைய நாளில் அப்படி என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு மே மாதத்தின் 15ஆம் தேதி வைகாசி மாதத்தின் முதல் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை. வியாழக்கிழமை அப்படிங்கிறது குரு பகவானுக்கு உரிய ஒரு நாளாக கருதப்படுது. மேலும் குபேரருக்குரிய நாளாகவும் கருதப்படுது. மேலும் இந்த நாளில் நமக்கு வைகாசி மாதத்தின் முதல் தேதி வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னே சொல்லலாம். தமிழ் மாதமாகட்டும் ஆங்கில மாதமாகட்டும் அதனுடைய முதல் தேதி அப்படிங்கும்போது ஒரு சில நல்ல விஷயங்கள் நம்ம செய்கிறோம் அப்படின்னா அது அந்த மாதம் முழுவதுமே நமக்கு தொடரும், அற்புதமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னே சொல்லுவாங்க. அதன்படி பார்க்கும்போது இந்த வைகாசி 1 வியாழக்கிழமை இது எல்லாமே நமக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, நாளைய நாளில் நமக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலமானது இருக்குது. இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கிறது மகாவிஷ்ணு வழிபாட்டிற்கும் மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிற்கும் உரிய ஒரு நாளாக கருதப்படுது. இந்த நாளில் நம்ம பெருமாள் வழிபாடு செய்யும்போது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான பொருளாதார தடைகளும் நீங்கி நல்ல ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கை அமையும்னு சொல்லுவாங்க. இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கிறது வருடத்திற்கு 4 முறை மட்டுமே வருங்க. வைகாசி முதல் தேதி, ஆவணி முதல் தேதி, கார்த்திகை முதல் தேதி, மாசி முதல் தேதி, இந்த 4 முதல் தேதியிலேருந்து தான் வரும். மேலும் அந்த நாளில் நமக்கு இன்னொரு சிறப்பும் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, சுக்கிர பகவானுக்கு உரிய 6ங்கிற எண் இந்த நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குது. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு மே மாதத்தின் 15ஆம் தேதி இதில் வர 1ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 6ங்கிற எண் கிடைக்கும். அற்புதமான சேர்க்கை கொண்ட இந்த விசேஷமான நாளில் காலையில் எழுந்த உடனேயுமே ஒரு குறிப்பிட்ட பொருளை கண் விழித்து ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை சொல்வதன் மூலமாக பரம ஏழையும் பணக்காரராகலாம் என்பது குறித்து ஒரு தனி பதிவு போட்டிருக்கிறேன். அந்த வீடியோவை லேட்டாக பார்க்குறவங்க, காலையில் சொல்ல மறந்துட்டவங்க நாளைய நாளில் ஒரு முறையாவது, அதாவது நாளைக்கு முடியறதுக்குள்ளறையாவது ஒரு முறையாவது அந்த வார்த்தையை நீங்கள் சொல்கிறது நல்லது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட தீபம் ஏற்றி வைப்பதன் மூலமாக செல்வ செழிப்பு அதிகரிக்கும், ஐஸ்வர்யம் பெருகும், அதிர்ஷ்டம் பெருகும் என்பது குறித்தும் ஒரு பதிவு போட்டிருந்தேன். அதே பதிவிலேயே நெல்லிக்காயை வச்சும் ஒரு பரிகாரம் சொல்லியிருப்பேன். நெல்லிக்காயை வச்சு நாளைக்கு நம்ம செய்யக்கூடிய அந்த சின்ன தாந்திரிக பரிகாரத்திற்கு நமக்கு அளப்பரிய பலன்கள் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அந்த குறிப்பிட்ட தீப முறை எந்த நேரத்தில் ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரமான அதிகாலை 4 மணியிலிருந்து காலை 10:30 வரைக்கும் ஏற்றலாம். ஒருவேளை அந்த நேரத்தை தவற விட்டவங்க மாலை 5 மணியிலிருந்து இரவு 9 மணிக்குள்ளேயும் ஏற்றலாம். இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நாளை அதிகாலை 1:30 காலை 10:30 வரைக்கும் இருக்குது. அதனால் எப்போ வேணாலும் நீங்கள் அந்த தீபத்தை ஏற்றி பலனடையலாம். சரி, இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம். நம்மளுடைய சேனலை பொறுத்த வரைக்கும் சில விசேஷமான திதிகள், தேதிகள், இதுபோல் சேர்க்கைகள் எல்லாம் வரும்போது குளிக்கும் தண்ணீர் பரிகாரம்னு ஒன்று சொல்கிறது வழக்கங்க. அதன்படி பார்க்கும்போது இப்போ நான் சொல்லக்கூடிய முறையில் நீங்கள் குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் பயன்படுத்துறது அற்புதமான பணவரவை ஏற்படுத்தி தரும். மேலும் இந்த வைகாசி மாதத்தின் முதல் தேதியை நீங்கள் இந்த குளியல் முறையை எடுத்துக்கிறதுனால இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு பணவரவில் எந்த ஒரு பஞ்சமும் ஏற்படாதுன்னே சொல்லலாம். அதுவும் வருடத்திற்கு 4 முறை மட்டுமே வரக்கூடிய இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் இந்த குளியல் முறையை எடுத்துக்கிறது சிறப்பான பலனை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த குளியல் முறையை ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் எடுத்துக்கலாம். மேலும் பெண்கள் இதை பீரியட்ஸ் டைமில் எடுத்துக்கலாமான்னு கேட்டால் தாராளமாக பயன்படுத்தலாம். பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் பயன்படுத்தலாம். ஒருவேளை நீங்கள் நைட்டு அசைவம் சாப்பிட்டுட்டீங்க, நாளை காலையில் அந்த குளியல் முறையை பயன்படுத்தலாமான்னு கேட்டால் தாராளமாக பயன்படுத்தலாம். அடுத்ததாக வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நாங்கள் குளிச்சுட்டுமே இப்போ தான் பார்த்தோம், நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் எந்த தவறும் கிடையாது. நீங்கள் அது மாதிரி தண்ணீரை ரெடி பண்ணிவிட்டு நாளை இரவுக்குள்ளார குளிக்கிறதும் நல்லது தான். முடிஞ்ச அளவுக்கு நாளை காலை 10:30 குளிப்பதற்கு முயற்சி பண்ணுங்கள். இல்லைன்னா நாளை இரவுக்குள்ளரையாவது குளித்து பலனடையுங்க. இப்போ இந்த குளியல் முறையை எங்கள் வீட்டிலேருந்து தான் எடுத்துக்கணுமா, நாங்கள் இப்போ எங்கள் அம்மாவுடைய வீட்டுக்கு போயிருக்கோம், சொந்தக்காரங்களுடைய வீட்டில் இருக்கிறோம், அங்கேருந்து எடுத்துக்கலாமான்னு கேட்டால் எங்கேருந்து வேண்டுமானாலும் நீங்கள் எடுத்துக்கலாம்.
சரி, இப்போ இந்த குளியல் முறையை எந்த மாதிரி பயன்படுத்தணும், இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தலாம். இதில் நமக்கு சில விசேஷமான பொருட்கள் போட வேண்டியதாக இருக்குதுங்க. நீங்கள் அத்தனையும் போடணும் அப்படின்ட்டு அவசியம் கிடையாது. நான் ஒரு சில பொருட்கள் சொல்கிறேன். அதில் ஏதாவது ஒன்றையாவது நீங்கள் அந்த குளிக்கக்கூடிய தண்ணீரில் சேர்த்து குளிக்கிறது நல்லது. அதில் முதல் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மங்களத்தை தருகின்ற மஞ்சள் தூள். இது வியாழக்கிழமையாக இருக்கிறதுனால மஞ்சள் தூள் பயன்படுத்துறது சிறப்பு. மேலும் மகாலட்சுமி தாயார் வழிபாட்டுக்குரியதாகவும் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் இருக்கிறதுனால நீங்கள் அவங்களுக்குரிய இந்த மஞ்சத்தூளை சேர்த்துக்கிறது சிறப்பு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏலக்காய். இந்த ஏலக்காயை நீங்கள் முழுசாக போடுறதை காட்டிலும் அதை அப்படியே ரெண்டாக பிச்சு அதனுடைய விதைகளை தண்ணீரில் சேர்த்து குளிக்கிறது அப்படிங்கிறது நல்லது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் தயிர் சேர்த்து குளிக்கலாம். தயிருங்கிறதும் மகாலட்சுமி தாயாருக்கு உரிய ஒரு பொருள் தான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிறு துண்டு பச்சை கற்பூரம். இந்த பச்சை கற்பூரத்தையும் நீங்கள் தாராளமாக தண்ணீரில் சேர்த்து குளிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா துளசி இலைகள். இந்த துளசி இலைகளை நாளைக்கு நம்ம பயன்படுத்துறது அற்புதமான பலன்கள் கொடுக்கும். எல்லாருக்குமே இந்த துளசி இலை கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா அப்படி சொல்ல முடியாது. ஒரு சிலருக்கு கிடைக்கும், ஒரு சிலருக்கு கிடைக்காது. அப்படி துளசி இலை கிடைக்காதவங்க நான் மற்ற பொருட்கள் சொன்னேன் இல்லையா, அதில் ஏதாவது ஒன்றா பயன்படுத்திக்கோங்க. ஆனால் துளசி செடி வீட்டில் இருந்துச்சுன்னா மறக்காமல் அதில் ஒரு 2 இலையாவது பறித்து நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீர் சுடு தண்ணியாக இருந்தாலும் சரி, பச்சை தண்ணியாக இருந்தாலும் சரி, தண்ணீரில் அந்த இலைகளை போட்டு அதை பயன்படுத்தி நீங்கள் தலைக்கு குளிக்கிறதோ உடம்புக்கு குளிக்கிறதோ சிறப்பு. இப்போ நான் இதில் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 பொருட்களுக்கு மேலே சொல்லியிருப்பேன். நீங்கள் இதில் ஏதாவது ஒன்றையாவது பயன்படுத்தி நாளைய தினத்தில் இந்த குளியல் முறையை எடுத்துக்கோங்க. சரி, இப்போ இந்த நாளில் வாங்கி வைக்க வேண்டிய 2 முக்கியமான பொருட்கள் குறித்து பார்த்தலாம். அவசியமாக இந்த 2ஐயும் நீங்கள் வாங்கி வைக்கிறது சிறப்பு. இது மாதத்தின் முதல் தேதிங்கனால் நீங்கள் வாங்கி வச்சாலும் நல்லது தான். விஷ்ணுபதி புண்ணிய காலமாக இருக்கிறதுனால நீங்கள் வாங்கி வச்சாலும் நல்லது தான். எது எப்படியா இருந்தாலும் எளிமையாக கிடைக்கக்கூடிய இந்த 2 பொருளையும் நீங்கள் வாங்கி வச்சிங்கனாவே போதும். வருமானம் பெருகும், செல்வ செழிப்பு உண்டாகும். அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்ஷ்மி கடாட்சம் பொருந்திய கல்லுப்பு தான். எப்போதுமே மாதத்தின் முதல் தேதி அன்னைக்கு நம்ம கல்லுப்பு வாங்கி வைக்கிறது வழக்கம்தான். உங்களுக்கு அது போல் பழக்கம் இல்லைன்னா கூட இந்த முறையாவது நீங்கள் கல்லுப்பு வாங்கி பூஜை அறையில் வைக்கிறது நல்லது. அடுத்ததாக நம்ம வாங்க வேண்டிய முக்கியமான பொருள் மஞ்சள் கிழங்கு அல்லது மஞ்சள் தூள். இது 2ல் ஏதாவது ஒன்று வாங்குங்க. இப்போ மஞ்சள் கிழங்காக வாங்குறவங்க விரலி மஞ்சள் அல்லது குண்டு மஞ்சள் இது மாதிரி ஏதாவது வாங்குங்க. மஞ்சள் பொடியாக வாங்குறவங்க உங்கள் வீட்டில் கஸ்தூரி மஞ்சள் பயன்படுத்துகிற பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நீங்கள் அதை கேட்டு வாங்குங்க. இல்லை அது பழக்கம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஏதாவது பூஜை அறையில் பொட்டு வைப்பதற்காக மஞ்சத்தூள் எந்த பிராண்டு வாங்குவீங்களோ அதை நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா போதும். இந்த 2 பொருளையும் வாங்கின உடனேயுமே மறக்காமல் நீங்கள் பூஜை அறையில் வைங்க. இப்போ பீரியட்ஸ் டைமில் இருக்கிறவங்க எப்படி போய் இதை பூஜை அறையில் வைக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இதை உங்கள் குழந்தைங்கக்கிட்டேயோ கணவர்கிட்டையோ கொடுத்து வைக்கிறது சிறப்பு. இல்லைன்னா கிச்சன்லேயே நீங்கள் ஏதாவது ஒரு ஓரத்தில் வச்சு அது உங்களுடைய கைகளால் தொட்டு கும்பிட்டு மங்களம் பெருகட்டும் அப்படின்னு சொன்னீங்கனாலே போதும். அற்புதமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த குளியல் முறையும் எடுத்துக்கிட்டு இந்த பொருட்களையும் வாங்கி வச்சுட்டு அதன் பிறகு கூட நீங்கள் அந்த தீபம் ஏற்றக்கூடிய முறை குறித்து பார்க்கலாம். அதே போல் நாளைக்கு குளிக்கிறதுக்கு முன்னாடி நான் அந்த காலையில் எழுந்ததும் கண் விழித்து அந்த வார்த்தையை சொல்லுங்கன்னு இல்லையா, அதே மாதிரியே அந்த குறிப்பிட்ட பொருளை பார்த்துட்டு கண் விழிச்சிட்டும் கூட நீங்கள் இந்த பரிகாரத்தையெல்லாம் ஒன்றா செய்யலாம். இது பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.